இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு எதில் பண்ண போகிறேன்னா, புளியங்காய் மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது தெலுங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா சிந்த சிகுரு சொல்லுவாங்க. சிந்த சிகுரு பப்பு. அந்த சிந்த சிகுரு அன்னதுக்கு என்னென்ன தேவை அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து தால் வந்து உதயம் பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உதயம் வந்து ரொம்ப குவான்டிட்டி நல்லா கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு குழம்புக்கு வந்து. இப்போ நான் சிந்த சிகுருக்கு வந்து என்னென்ன தேவை இருக்குதுன்னது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அது. ஆனால் ரொம்ப அயன் சக்தி குழந்தைங்களுக்கு, நம்ம லேடிஸ்க்கு வந்து ரொம்ப எனர்ஜிக்கான ஒரு ஃபுட்டு. என்னென்னா நமக்கு வந்து என்னென்ன இது இருக்குதுன்னது நமக்கு தெரியும், பட் ஓப்பனில் சொல்லிக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு அயன் சக்தி அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறது. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு கரண்டி நான் இது போடுறேன். இந்த கரண்டிக்கு வந்து அப்புறம் இத்தனோடி தான் போடும், 1.25. ஓகேங்களா? இந்த 1.25 ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஆனியனு ப்ளஸ் வந்து அந்த சிந்த சிகுரு சொல்லியிருக்கிறல நான் வந்து, அதான் புளியங்காய் மரத்தோட கீரை. இது வந்து இந்த இது வந்து வாஷ் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். இது எனக்கு வந்து ஊரில் வேண்டி தான் வரும், ஆந்திராவில் வேண்டி தான் வரும். இது நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு ஏற்ற பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 தக்காளி, துளி உண்டு புளி. எதுக்குன்னா அது புளிப்பாக தானே இருக்கும், இது புளிப்பாக தானே இருக்கும். அதுக்கு முள்ளால் தான் எடுக்கணும். அந்த மாதிரி இது போட்டால் தான் டேஸ்ட்டே வரும். அதனால தான் இது துளியோண்டு நான் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பருப்பு வந்து கழுவிட்டு கொண்டு வரேன். நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் அது போட்டுடுறேன். இதில் 1.5 ஸ்பூன் தானே நம்ம இது பண்ணது, அதனால இப்போ நான் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது அந்த பச்சை மிளகா இது எல்லாமே வந்து நான் இதில் போட்டுடுறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் போடணும் இதில், 1/2 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். அது நிறைய இதாக இருக்கும், புளிப்பாக இருக்கும்ல, அதனால இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறோம் நம்ம. இந்த சின்ன ஸ்பூனில் தான், அதிகமாக இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாமன்னா இந்த புளி கூட எடுத்து இந்த துளியோண்டு புளி வந்து இதுவும் போட்டுட்டு பாருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா பருப்பு இது வந்து லூஸெல்லாம் இருக்காது, சிமி. இது 1 கிளாஸ் ஊற்றினா கூட தப்பில்லை, ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து. இதில் 1 ஸ்பூன் வந்து ஆயில். இப்போ நீங்கள் பாருங்கள், வெந்தயம், அதாவது 1/4 ஸ்பூன் வெந்தயம் இது நான் இதிலே போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிடுறேன் நான் இதில் வந்து. ஓகேங்களா? அப்புறம் 1/2 கிளாஸ் நான் சொன்னால 1/2 கிளாஸ் பத்தாது, ஸோ நான் வந்து இன்னொரு கிளாஸ் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் பருப்பு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது குக்கர் மூடி போட்டுட்டு கொஞ்சம் இது வரும்போது நம்ம விசில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து 10 வச்சுட்டு இது வந்து அடுப்பில் வச்சு ஒரு 5-6 விசில் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் காட்டுறேன். அது நான் வந்து உப்பு மறந்துட்டேன், எல்லாம் சொல்லிவிட்டு உப்பு போடுறது மறந்துட்டேன். நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், 2.5 ஸ்பூன் நான் வந்து உப்பு போடுறேன்.
2 ஸ்பூனு இந்த ஸ்பூனில் உங்களுக்கு தேவது நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் சால்ட் அதிகமானா நீங்கள் பார்த்து உங்களோட இது நீங்கள் போட்டுக்கோங்க. பருப்பு விசில் வந்துச்சு, 6 விசில் வச்சுருந்தேன். 6 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த இது போயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துச்சு. இப்போ நம்ம இது வந்து மத்தில் வந்து நம்ம நல்லா இது பண்ணணும், கிண்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். எங்கிட்ட பார்த்தீங்களா, இதை பாருங்களேன். எங்கிட்ட வந்து ரொம்ப எல்லாமே வந்து ஸ்மால் குட்டி குட்டியாக வாங்கி வச்சுருப்பேன். இது பார்த்தீங்களா, எல்லாரும் கரையிறது எப்படி இருக்குதோ, ரொம்ப க்யூட். இது இப்போ நம்ம இப்படி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பருப்பு வந்து காலையில் வச்சிங்கன்னா மத்தியானத்துக்கு நல்லாயிருக்கும். இன்னும் நைட் இன்னும் அதோட இன்னும் சூப்பரான டேஸ்ட் வரும். சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், நீங்கள் ஒயிட் ரைஸ் எல்லாத்தோட வந்து நீங்கள் சோனா மசூரி பச்சரிசி அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். இந்த குழம்பு எல்லாமே வந்து அழகாக ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, பருப்பு குழம்பெல்லாம் தாளிக்கணுமுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சோண்டு நெய் கூட இதில் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் இதை பாருங்கள். ஏன் உங்களுக்கு வந்து ஆந்திரா பருப்பு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆந்திரா ஹோட்டல்ஸ்லாம் போய் பருப்பு குழம்பு இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. இதை பாருங்கள். இந்த கார்லிக் வந்து இது நான் சொன்னல அன்றைக்கி வந்து எங்கிட்ட குட்டி குட்டி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார்லிக் கூட வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும், நம்ம இடித்து வச்சுக்கணும். தாளிக்கிற இடத்துல வந்து இது தாளிக்க இதில் வந்து நம்ம போடணும். நம்ம இப்போ நான் தாளிக்கிறதுக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசைக்கு அந்த மாதிரி எண்ணெய் தான். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் இதுலேயே வந்து நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். உடம்புக்கும் நல்லது. டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஹெல்த்தி இது. ஆயில் தான் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம், நெய் கிடையாது. சாரி, இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி இன்னொன்று தாளித்து வாட்டரில் கழுவிட்டு வச்சல, அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் நான் போட்டுடுறேன். உளுந்து, ஜீரகம், கடுகு, 2 வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து கரைப்புளி, அப்புறம் இந்த கார்லிக்கு, கொஞ்சோண்டி பெருங்காயம். இவ்வளவு தாங்க. பார்த்தீங்களா? இது இப்போ இதில் கொட்டிடலாம். இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, பட் எனக்கு தெரியுங்க அவ்வளோ நல்லா அருமையான ஸ்மெல்லு. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது, பட் ரைஸ் ஆகலை. இது இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு குழம்பு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா? சாப்பிடும்போது
அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். கீரைங்கள எத்தனோ வெரைட்டி கீரை இருக்குது. இதுக்கு வந்து சிந்த சிகுருன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போடுறேன். பாருங்கள். இது நீங்கள் சாப்பிட்டு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் பேட் காமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்